ஹலோ எவ்ரிவான், அலோக் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். இந்த ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹2 கிட்டத்தட்ட ₹60 வரைக்கும் ரீசெண்டாக 2 மந்த்ஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எதுக்காக இந்த ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த அலோக் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 2008 ₹95 மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. பட் 2015 அந்த ரேஞ்சுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ₹2 கீழே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. எதுக்காக இந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் ₹2 திரும்பவும் ₹60 வரைக்கும் போச்சு? ஸோ இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் என்ன, ஸோ என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அலோக் இண்டஸ்ட்ரீஸ் இந்த கம்பெனி 1986 ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. 2004 கிட்டத்தட்ட 2013 வரைக்கும் மிகப்பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது 10,000 கோடிக்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவ்வளோ பணம் எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க்லேருந்து லோன்ஸ் வாங்கியிருந்தாங்க. இதை நம்ம பேலன்ஸ் ஷீட் அனாலிசிஸ் பண்ணும்போது டீட்டெயிலாக பார்க்கலாம். ஹெவியாக அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அப்புறம் கேபிட்டல் எக்ஸ்பேன்ஷன், இதுக்காக அதிக அளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவுட்லெட்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கும் ஹெவியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்தியாவில் 250க்கு மேலே அவுட்லெட்ஸ் H&A அந்த பிராண்ட் நேமில் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அப்ராட்டில் 210 அவுட்லெட் மேலே ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு எல்லாமே பேங்க்கில் லோன் வாங்கி தான் ப்ராசஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இவங்க பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற வருமானம் வரல. ஸோ அதனால தான் அந்த ஷேர் ப்ரைஸ் மிகப்பெரிய அளவில் சரிஞ்சதுக்கு காரணம். இதை நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் மூலமாக பார்க்கலாம். அலோக் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் ஸோ மேஜராக இது டெக்ஸ்டைல் கம்பெனி. அதாவது மேஜர் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா காட்டன் அண்ட் பாலிஸ்டர் செக்மெண்ட்ஸ். கம்பெனி மேஜராக டெக்ஸ்டைல், அப்புறம் பேக்கிங் ஆக்டிவிட்டீஸ், லெதர் அண்ட் நான் அப்பரல் ப்ராடக்ட்ஸில் இவங்களுடைய செக்மெண்ட்டாக வச்சுருந்தாங்க. இப்போ இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 11,131 கோடி. ஸோ கரண்டாக ₹50.35 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த கம்பெனி எந்த அளவுக்கு கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம பேலன்ஸ் ஷீட் மூலமாக பார்க்கலாம். பாரோயிங்ஸ் பார்த்தீங்கன்னா 2007 3,337 கோடியாக இருந்திருக்கு. அதாவது கடன் 3,337 கோடியாக இருந்திருக்கு. இதே 2015 பார்த்தீங்கன்னா 18,000 கோடியாக இருந்திருக்கு. அதாவது 5 மடங்கு கடன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2019 பார்த்தீங்கன்னா 25,000 கோடி 25,349 கோடியாக இருந்திருக்கு. ஸோ கடன் அதிக அளவு கடன் வாங்கி பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் பார்ப்போம். ஸோ இந்த கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு தகுந்தாப்புல வருமானம் வந்திருக்கான்னு பார்க்கலாம். 2007 சேல்ஸ் 1,806 கோடியாக இருந்திருக்கு. 2015 சேல்ஸ் 24,153 கோடியாக இருந்திருக்கு. ஸோ 2007 2015 வரைக்கும் சேல்ஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பே பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட் 2007 142 கோடி பே பண்ணியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் 2015 3,500 கோடி பே பண்ணியிருக்காங்க. ஸோ 2015 வரைக்கும் பெருசாக எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 258 கோடியாக இருந்திருக்கு. ஸோ 2007 2015 வரைக்கும் ஓரளவுக்கு மினிமம் ப்ராஃபிட்டில் பிஸ்னஸ் ரன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து என்ன பிரச்சனை அப்படின்னா 2016 சேல்ஸ் பாதியாக கம்மியாயிடுச்சு. 24,000 கோடியிலேருந்து 12,000 கோடியாக கம்மியாயிடுச்சு சேல்ஸ். ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டே பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் போக ஆரம்பிச்சிருச்சு. 2,696 கோடி நெகட்டிவில் போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் இப்போது ப்ராஃபிட்டே வரல. ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அப்படிங்கிறது சேல்ஸ், அதுக்கப்புறம் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணும்போது வரக்கூடியது. அதாவது மெட்டீரியல் காஸ்ட்டு, மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டு, எம்ப்ளாயி காஸ்ட்டு, அதர் ரிலேட்டட் காஸ்ட்டு, அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட்டு, இது எல்லாமே சேல்ஸ்லேருந்து கழிச்சது போக வரக்கூடிய ப்ராஃபிட் தான் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். இப்போ இந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டே நெகட்டிவில் போகும்போது இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறதுக்கு பணம் இருக்காது. ஆனால் அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் 2,874 கோடியாக இருந்திருக்கு. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா
6555 கோடியாக நெகட்டிவில் இருந்திருக்கு. ஸோ நெட் ப்ராஃபிட் வந்து 4357 கோடியாக இருந்திருக்கு. ஸோ 2016 கிட்டத்தட்ட 3 வருஷமாக நெகட்டிவில் தான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க நெட் ப்ராஃபிட்டாக. இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ 2015 பார்த்தீங்கன்னா 3500 கோடியாக வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ண வேண்டிய இருந்திருக்கு. 2018 4711 கோடியாக வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ 2018 5514 கோடி தான் வந்து சேல்ஸே நடந்திருக்கு. இந்த சேல்ஸில் 4711 கோடியை வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து பே பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆல்ரெடி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் நெகட்டிவில் இருக்கிறதுனால இவங்களால இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ண முடியலை. ஸோ இதுதான் மேஜர் ப்ராப்ளம். ஸோ ரெவன்யூ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. இதனால இவங்க பிஸ்னஸ் வந்து நல்லபடியாக ரன் பண்ண முடியல. அதுக்கப்புறம் கேஷ் ஃப்ளோவை பார்க்கலாம். கேஷ் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல போக ஆரம்பிச்சிருக்கு 2016 ஸோ 3000 கோடி நெகட்டிவ் வந்து ஷார்ட்டேஜ் ஆகிருக்கு. 2017 3000 கோடி ஷார்ட்டேஜ் ஆகிருக்கு. 2017 98 கோடி வந்து ஷார்ட்டேஜ் ஆகிருக்கு. ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸும் வந்து பெரிய அளவில் இதாக இல்லை. ஸோ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கு. கேஷ் ஃப்ளோவும் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி, அதாவது அவங்க ஆப்ரேஷன்ஸ் மூலமாக வரக்கூடிய கேஷ் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து இம்பேக்டை கொடுக்கல. ஸோ நிறையா வேரியஸஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ கம்பெனி வந்து சஸ்டைனபிளாக இல்லை. ஸோ அதனால தான் வந்து கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆனதுக்கு ரொம்ப 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 முக்கியமான காரணம். ஸோ 90 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகிக்கிட்டு இருந்த அந்த ஷேர் ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 2 ரூபாய்க்கு கீழே வரைக்கும் வர ஆரம்பிச்சது. அலோக் இண்டஸ்ட்ரீஸ்க்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்துச்சு, என்ன ரீசன் இருந்துச்சுன்னு பார்க்கலாம். ஒன்று, ஹியூஜ் எக்ஸ்பேன்ஷன்ஸ், அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், பில்டிங் பிளாக்ஸ், மேனுஃபேக்சரிங் பிளான்ட், இதுக்கெல்லாம் வந்து அதிக அளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இது மேஜர் ரீசன். ரெண்டாவது, ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் லோன், அதிக அளவு பேங்க்கில் வந்து லோன் வாங்கியிருந்தாங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுறதுக்கு. மூணாவது, அது டொமஸ்டிக் காம்படிஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் எக்ஸ்போர்ட்டில் சேல்ஸ் வந்து ட்ராப் ஆச்சு. இது மூணாவது. நாலாவது, ப்ராஃபிட்டபிலிட்டி ட்ராப் ஆச்சு. ஸோ 2015 அப்புறம் சேல்ஸ் வந்து ட்ராப் ஆனதுனால ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து ட்ராப் ஆக ஆரம்பிச்சது. அதனால அவங்களால இன்ட்ரெஸ்ட் கூட பே பண்ண முடியலை. இன்ட்ரெஸ்ட் பே பண்ணாட்டி பேங்க்ஸ் சும்மா இருக்க மாட்டாங்க. அலோக் இண்டஸ்ட்ரீஸ்க்கு மேஜர் லெண்டர் SBI, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 2017 NCLTயில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. NCLT அப்படிங்கிறது நேஷ்னல் கம்பெனி லா ட்ரிபியூனல். ஒன்று, அலோக் இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனியோட அசட்ஸை சேல் பண்ணி டெப்டார்ஸ்க்கு செட்டில் பண்ணுறது ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன் என்னென்னா அலோக் இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனியை டேக் ஓவர் பண்ணிக்கிறது. இந்த ரெண்டு ஆப்ஷன் தான். அலோக் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ரெண்டாவது ஆப்ஷனுக்கு வாய்ப்பு இருந்தது. ஸோ யார் வந்து இந்த அலோக் இண்டஸ்ட்ரீஸை வந்து டேக் ஓவர் பண்ணாங்க, அதுக்கப்புறம் இந்த ஷேர் ப்ரைஸ் வந்து எதுக்காக பூம் ஆச்சுன்னு பார்க்கலாம். ரெண்டு இன்வெஸ்டர்ஸ் வந்தாங்க அலோக் இண்டஸ்ட்ரீஸை பை பண்ணுறதுக்கு. ஒன்று ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், ரெண்டாவது JM ஃபினான்ஷியல் லிமிடெட். இந்த ரெண்டு கம்பெனியும் சேர்ந்து அலோக் இண்டஸ்ட்ரியை வந்து டேக் ஓவர் பண்ணாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கம்பெனிக்கு 5050 கோடி. 5050 கோடியில் 4550 கோடி வந்து லோனாக வந்து பேங்க்கில் இருந்து வாங்கிக்கிட்டாங்க. ஸோ 500 கோடி தான் சொந்த பணத்தை முதலீடு செஞ்சாங்க. ஸோ டோட்டலாக 5050 கோடி வந்துருச்சு. ஸோ அது 90% பேங்க்கில் லோனாகவும் 10% ஓன் கேஷாகவும் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. இதனால் அதாவது ரிலையன்ஸ் லிமிடெட், அதுக்கப்புறம் JM ஃபினான்ஷியல் லிமிடெட், இந்த ரெண்டு கம்பெனிக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பார்க்கலாம்.
ஸோ ஃபஸ்ட்டு 250 கோடி ரூபா ஒருத்துக்கான ஷேர், அதாவது 83 கோடியே 33 லட்சம் ஷேர்ஸ் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அதாவது டோட்டல் கம்பெனியில் 33% ஆஃப் ஷேர்ஸ் ஃபஸ்ட்டு முதல்ல கிடச்சிருக்கு. ரெண்டாவது அனதர் 250 கோடி வந்து ஆப்ஷனலி கன்வெர்ட்டபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அடுத்த 250 கோடிக்கு. அதாவது ஃப்யூச்சரில் இந்த கன்வெர்ட்டபிள் ஷேர்ஸ் வந்து, அதாவது ஆப்ஷனலி கன்வெர்ட்டபிள் ஷேர்ஸை வந்து ஷேர்ஸாக மாற்றிக்கலாம். ஸோ ஃப்யூச்சரில் இந்த கன்வெர்ட்டபிள் ஷேர்ஸ் எல்லாம் ஷேர்ஸாக மாறிச்சுன்னா கிட்டத்தட்ட 70% மேலே அவங்களோட ஹோல்டிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஜேஎம் ஃபினான்ஷியல், இது ரெண்டுத்துக்கு கிடைக்கக்கூடியது. ஸோ இவங்க எதுக்காக இந்த அலோக் இண்டஸ்ட்ரீஸை வந்து பை பண்ணணும்? ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குல்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி அலோக் இண்டஸ்ட்ரீஸ் வந்து மேபி மேனேஜ்மெண்ட் சரியில்லாமல் இருக்கலாம், இல்லை சரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ அதனால் அந்த கம்பெனி வந்து லாஸில் போயிட்டு இருந்துச்சு. பட் இவங்க வந்ததுக்கப்புறம் மேபி இந்த கம்பெனி வந்து டர்ன் அரவுண்ட் ஆகலாம், அதாவது கம்பெனி வளர்ச்சியை நோக்கி போகலாம் அப்படின்னு வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. அதனால அந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் வந்து 2 ரூபாயிலேருந்து 60 ரூபா வரைக்கும் இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கொரோனாவில் பிபிஇ கிட்ஸ் வந்து அதிகமாக வந்து சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது. உலகம் ஃபுல்லாக, இந்தியா மட்டும் இல்லை, உலக அளவில் இதோட தேவை அதிகமாக இருக்குது. அலோக் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் பிபிஇ கிட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இருந்துச்சு. அதனால இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்தி 2 கம்பெனியும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதனால இந்த கம்பெனி மிகப்பெரிய அளவில் வந்து 2 ரூபாயிலேருந்து 60 ரூபா வரைக்கும் ஷூட் அப் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னா, இது உண்மையிலே வந்து ரொம்ப ரிஸ்க்கான ஒரு கம்பெனி. அதாவது இது வரைக்கும் ஃபண்டமெண்டல்ஸில் பெருசாக எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. ஸோ மோசமான ஃபண்டமெண்டல்ஸ் தான் இருந்துச்சு. ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ கம்பெனியில் கடன் அதிகமாக இருக்குது, ப்ராஃபிட்டபிலிட்டி டவுனாக இருக்குது, சேல்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ இது எல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது இந்த கம்பெனியில். பட் இந்த இவங்க வந்ததுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் மேபி சேஞ்ச் ஆகலாம். இதனால் அலோக் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஃப்யூச்சரில் பெருசாக க்ரோ ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதிக அளவு ரிஸ்க் எடுக்கிறவங்க இந்த கம்பெனியில் முதலீடு செய்யலாம். ஸோ மிக அதிக அளவு இல்லாமல் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஒரு 0.5%, 1% அந்த ரேஞ்சில் ரிஸ்க் எடுத்து முதலீடு செய்யலாம். ஆனால் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா லோவர் சர்க்யூட் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. லோவர் சர்க்யூட் பார்த்தீங்கன்னா 60 ரூபா வரைக்கும் போயிடுச்சா, திரும்ப வந்து ஒரு டவுன் சைடு வரும். ஸோ வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ நியர்பை பார்த்தீங்கன்னா ஃபிஃபனோச்சி ரெட்ரஸ்மெண்ட் 61.8 ஃபிஃபனோச்சி ரெட்ரஸ்மெண்ட் அந்த லெவலில், அதாவது 60 ரூபீஸ் லெவலில் பவுன்ஸ் ஆகி கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு அதிக அளவு ரிஸ்க் எடுக்க விரும்புகிறவங்க மட்டும் இந்த ஸ்டாக்கை ஓரளவு வாங்கி வச்சுக்கலாம். ஆனால் இப்போதைக்கு கம்பெனியோட ஃபண்டமெண்டல் வந்து ரொம்பவே பேடாக இருக்குது. ஸோ நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ கம்பெனி மேபி ஃப்யூச்சரில் ஃபண்டமெண்டல்ஸ் சேஞ்ச் ஆகலாம். அதனால் இந்த கம்பெனி நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுறது ரொம்பவே பெட்டர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.